ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெக்டர் ஸ்பேஸ் அல்லது லீனியர் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் இப்போது நாம் லீனியர் ஸ்பேஸ். வாட் இஸ் மீன் பை நாம் லீனியர் ஸ்பேஸ்? எந்த ஒரு ஸ்பேஸாக இருந்தாலும் அங்கே வந்து நமக்கு ஒரு செட் அப்படின்றது ஒன்று தேவை. அந்த செட் நமக்கு லீனியர் ஸ்பேஸாக இருக்கும் போது அது அபிலியன் குரூப்புங்கிற கண்டிஷன் அண்ட் தென் ஃபீல்டு இது ரெண்டும் இருந்தால் தான் எடுத்துகிட்டு நீங்கள் வெக்டர் ஸ்பேஸுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்ல முடியும். அண்ட் தென் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு செட்டு நான் எம்டி செட் எடுக்கிறீங்க. அந்த நான் எம்டி செட்டில் ஒரு ஃபங்க்ஷன் டீன்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டீன்னு டிஃபைன் பண்ணியிருக்கும் போது அந்த ஃபங்க்ஷனும் அந்த நான் எம்டி செட்டில் என்ன மாதிரி அது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மெட்ரிக் ஸ்பேஸுங்கிறது லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம். ஸோ தேர்ட் ஒன் நாம் லீனியர் ஸ்பேஸு. வாட் இஸ் மீன் பை நாம் லீனியர்? இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சேம் அதே போல் ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லீனியர் ஸ்பேஸ், அதாவது ஒரு வெக்டர் ஸ்பேஸுன்னு ஒன்று இருந்தால் தான் நாம் லீனியர் ஸ்பேஸ்னே சொல்ல முடியும். அப்போது நாம் லீனியர் ஸ்பேஸுக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லீனியர் ஸ்பேஸை தான் எடுத்துப்போம். அப்போ லீனியர் ஸ்பேஸுன்னு சொல்லக்கூடிய அந்த லீனியர் ஸ்பேஸ் அல்லது வெக்டர் ஸ்பேஸ், ரைட்? லீனியர் ஸ்பேஸுக்கு இன்னொரு பேர் தான் வெக்டர் ஸ்பேஸ். எதை நீங்கள் வெக்டர் ஸ்பேஸுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதை தான் நீங்கள் என்ன எடுக்க முடியும்னா நாம் லீனியர் ஸ்பேஸுக்கான செட்டாகவே எடுக்க முடியும், ரைட்? அப்போது பிஃபோராக நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பரும், ரியல் வந்து ஓவர் டு த ரியல், நல்லா கவனிச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் ஓவர் டு த ரியல் வந்து வெக்டர் ஸ்பேஸாக இருக்கலாம் அல்லது லீனியர் ஸ்பேஸாக இருக்கலாம். அதே போல் ரியல் ஓவர் டு ரியல் வந்து நமக்கு வெக்டர் ஸ்பேஸ் ஆர் லீனியர் ஸ்பேஸாக இருக்கும். பட் ரியல் ஓவர் டு காம்ப்ளெக்ஸ் வந்து நாட் எ வெக்டர் ஸ்பேஸ். இது வெக்டர் ஸ்பேஸாக வராது. இதெல்லாம் வெக்டர் ஸ்பேஸ் வரும்னா காம்ப்ளெக்ஸும் ரியலும், ரியல் ஓவர் டு த ஃபீல்டு ரியலுக்கும் காம்ப்ளெக்ஸ் ஓவர் டு த ஃபீல்டு ரியலுக்கும் நமக்கு வெக்டர் ஸ்பேஸாக வரும். காம்ப்ளெக்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ் ஓவர் டு த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, இது ஃபீல்டு. காம்ப்ளெக்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபீல்டு. இது நமக்கு வெக்டர் ஸ்பேஸாக வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு வெக்டர் ஸ்பேஸுக்கான எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அதில் இருக்கக்கூடிய வெக்டர் ஸ்பேஸ் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸும் ரியலும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லெட் என் பி ஏ காம்ப்ளெக்ஸ் அல்லது ரியல் லீனியர் ஸ்பேஸ். இங்கே வந்து என்ன ரியலாக இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறதுனால நொட்டேஷன் என்னன்னு மாற்றிருக்காங்க. இது யூஸ்வலி என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் கிடையாது. இட் இஸ் எய்தர் காம்ப்ளெக்ஸ் ஆர் ரியல். நீங்கள் ரியல் எடுத்துட்டால் அது ரியலை இண்டிகேட் பண்ணது தான் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் இதை என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிற ஸ்பேஸ் வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்றதுனால என் ஃபார் நாம் லீனியர், என் ஃபார் நேச்சுரல் கிடையாது, ரைட்? நேச்சுரல் நம்பர் சிஸ்டம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்போ என்பிஏ காம்ப்ளெக்ஸ் ஆர் ரியல் லீனியர் ஸ்பேஸாக இருக்குன்னா என் நாம் ஆன் என்னில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ இப்படி லீனியர் ஸ்பேஸாக இருக்கணும்னா அங்கே வந்து அபிலியன் குரூப்பாக இருக்கணும், சம் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ. அதே போல் மெட்ரிக் ஸ்பேஸில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிங்கிற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே போல் நாம் லீனியர் ஸ்பேஸில் ஒரு நாம் அப்படிங்கிறது அந்த ரியல் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய லீனியர் ஸ்பேஸ் எய்தர் ரியலாக இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த லீனியர் ஸ்பேஸில் ஒரு நாம் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை நாம்? நாம் அப்படின்னா என்னென்னா நாம்ங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த கால்குலேஷன் தான். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் தான் நாமுக்கான வேல்யூ. அதாவது நாம் ஆஃப் எக்ஸ் எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் நாம் கண்டுபிடிக்கணுமோ அந்த நாம் கண்டுபிடிக்க ஃபார்முலா எதை யூஸ் பண்ணிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் அந்த எலமெண்ட் கமா அந்த எலமெண்ட். ஓகே, ஸோ இன்னர் ப்ராடக்ட்லாம் எப்படி பண்ணணுங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். n இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இது ஒன் ஆஃப் த எலமெண்ட் மாதிரி தான். டாட் அப்படிங்கிறது எலமெண்ட். நாம் மேப்பிங் ஃப்ரம் n டென்ஸ் டு r. என்னங்கிறது என்னென்னா ஒரு லீனியர் ஸ்பேஸ், வெக்டர் ஸ்பேஸுக்கும் ரியல் நம்பர் சிஸ்டம் ஆர் இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டுத்துக்குமான மேப்பிங் தான் யார்? நாம். அப்போது நாம் கண்டுபிடிக்கிற வேல்யூவெல்லாம் எந்த மாதிரியான வேல்யூவாக கிடைக்கும்னா ரியல் நம்பராக தான் கிடைக்கும். டொமைன் யாருன்னா, டொமைன் மீன்ஸ் நீங்கள் எந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும் நாமில் அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸ்னு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற செட்டு தான் நீங்கள் வந்து நாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலமெண்ட்டை எடுத்துக்கக்கூடிய எலமெண்ட் வந்து இந்த செட்லேருந்து தான் எடுக்கணும்.
அதாவது என்னங்கிறது ஆல்ரெடி அது வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸுக்கான கண்டிஷன் எல்லாம் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அந்த செட்டில் இருந்து தான் நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். அந்த எலமெண்ட்டுக்கு தான் நீங்கள் நாம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிற நாம் இதில் ரியல் நம்பராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும் எப்போ நாமில் அப்ளை பண்ணும்போது. ஸோ டொமைன் வந்து யாருன்னா வெக்டர் ஸ்பேஸு, கோடொமைன் வந்து சிம்பிளி a ரியல் நம்பர் சிஸ்டம். ஓகே, such that இதில் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபார் எவ்ரி x, y பிலாங்ஸ் டு n. ஓகே, என்னங்கிறது யாருங்க இங்கே டொமைன். இதுதான் யார் வெக்டர் ஸ்பேஸ் அல்லது லீனியர் ஸ்பேஸ். இந்த வெக்டர் ஸ்பேஸிலிருந்து நீங்கள் எடுக்கிற x, y எலமெண்ட்டுக்கு அல்லது இங்கே ரியல் இருக்கு இல்லைங்களா, ரியல் ஆல் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஆல்ஃபான்னு ஒரு நம்பர் எடுத்துட்டிங்கன்னா இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த வெக்டர் ஸ்பேஸ் என்னானது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நாம் லீனியர் ஸ்பேஸ். அந்த வெக்டர் ஸ்பேஸ் என்னுக்கு நீங்கள் எய்தர் சீன்னு எடுத்துருக்கலாம் அல்லது ஆர்னு எடுத்துருக்கலாம். நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ, இப்போ ரியல் எடுத்துட்டிங்கன்னா ரியல் வந்து உங்களுக்கு நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்னு ஃபைனலாக சொல்லுவீங்க. காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்னு ஃபைனலாக சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் norm of x greater than 0, சம்டைம்ஸ் சம் புக்கில் greater than ஈக்குவலும் கொடுத்துருப்பாங்க, ரைட்டு தான். norm of x greater than 0 அண்ட் norm of x ஈக்குவல் டு 0 எப்போ ஆகும்னா ஜீரோங்கிற எலமெண்ட்டாக இருந்தால் நாம் கண்டுபிடிச்சா 0 தான் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. norm of x வந்து எப்போவுமே greater than or equal to 0வாக தான் இருக்கும். எப்போ norm of xனுடைய வேல்யூ 0வாக இருக்கலாம்னா அந்த எலமெண்ட்டே 0வாக இருந்தால் மட்டும்தான் norm of xனுடைய வேல்யூ 0வாக இருக்க முடியும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் x equal to 0. செகண்ட் கண்டிஷன், இட் இஸ் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அல்லது சப் அடிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணி நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை தனித்தனியாக நாம் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணாலும் சரி, ஒன்று இதை விட அதிகமாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக கூட இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த கண்டிஷன். நெக்ஸ்ட்டு norm of alpha x. ஆல்ஃபாங்கிற ஒரு ஸ்கேலாக நீங்கள் ரியல் அல்லது காம்ப்ளெக்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க இல்லையா ஒரு நம்பர், அந்த நம்பரோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க. எக்ஸ் எங்கேருந்து எடுப்போம், வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து. ஓகே, ஸோ அந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கக்கூடிய எலமெண்ட்டோட ரியல் அல்லது காம்ப்ளெக்ஸ்லேருந்து எடுக்கிற எலமெண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நாம் எடுத்தாலும் சரி, அல்லது அந்த நம்பருக்கு மேக்னிடியூட் வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூனா நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எழுதிக்கலாங்கிற அப்சல்யூட் வேல்யூ இன்ட்டு norm of x. ஸோ இதனுடைய வேல்யூ ஈக்குவலாக வந்தது அப்படின்னா இதை தான் என்னென்னு சொல்லுவோம், அப்சல்யூட் ஹோமோஜினிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நாம தான் என்னென்னு சொல்லுவோம்னா வெக்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும், நீங்கள் நார்மன் ரீட் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் உள்ள எலமெண்ட் என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் norm of x இருந்தால் x, norm of y இருந்தால் y, norm of ஆல்ஃபான்னு இருந்தால் norm of ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது ஸ்கேலாரை பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூடை வெளியில் எடுத்துருவோம். ஓகே, ஸோ இது தேர்டு கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லிக்கலாம்னா நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸாக இருக்கணும்னா அந்த நீங்கள் எடுத்துக்கிற ஸ்பேஸ் வந்து வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த வெக்டர் ஸ்பேஸ் ஒரிஜினலாக அது அபிலியன் குரூப்பாக இருந்திருக்கும், அதில் ஒரு 5 கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அந்த வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருப்போம். அந்த வெக்டர் ஸ்பேஸ் ஆனது நாமுக்கான கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, கிரேட்டர் தென் 0, ஈக்குவல் டு 0 வந்தால் x 0, ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அண்ட் அப்சல்யூட் ஹோமோஜினிசிட்டி. இது எல்லாமே 3 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு வெக்டர் ஸ்பேஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நாம் லீனியர் ஸ்பேஸ். அப்போ அந்த வெக்டர் ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய நாமுக்கு பேர் தான் நாமும் அந்த வெக்டர் ஸ்பேஸ் நாம் என்னும் நாமும் சேர்ந்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், ஸோ அடுத்து பாருங்கள் இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது நாம் லீனியர் ஸ்பேஸை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இன்னர் ப்ராடக்ட் ப்ராக்கெட்டு போடலாம், சம்டைம்ஸ் இன்னர் ப்ராடக்ட்டு போடுவாங்க. ஓகே, ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் நாமு இதை தான் நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரிஜினலாக இது வந்து வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும், இது நாமுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த நாமும் இந்த ஃபங்க்ஷன், இந்த வெக்டர் ஸ்பேஸும் இந்த நாமும் சேர்ந்த இந்த ஸ்ட்ரக்சர் இந்த கண்டிஷனெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தான் இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதி நீங்கள் அதை நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் சொல்லணும். ஹியர் நாம் இஸ் ஏ லென்த் ஆஃப் த வெக்டர், அதாவது நாம்னா ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி டிஸ்டன்ஸை கொடுக்குமோ அந்த மாதிரி இது 2 வெக்டருக்கு இடைப்பட்ட லென்த்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான்.
ஸோ நாமுங்கிறது லென்த் ஆஃப் த வெக்டராக இருக்கும். அப்போ நாம் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸு ஸ்கொயர் ரூட் இந்த சைடு எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அடுத்து த ரியல் நம்பர் 6 அண்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுதான் இருக்கிறதுலையே நாம் லீனியர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் நாம்னு சொன்னீங்கன்னா ஆரும் சியும் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ரியல் நம்பரும் தான். இதுக்கு மேலே நிறையா நாம் லீனியர் ஸ்பேஸுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை விட சிம்பிளஸ்ட் அப்படின்னா நம்ம பேசிக்காக பார்த்துட்ருக்க ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் தான் சிம்பிளஸ்ட் நாம் லீனியர் ஸ்பேஸ். இதை தான் நம்ம எக்ஸாம்பிளாக இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செமிநாம் சூடோநாம். எதுக்கு இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னா, இந்த 3 கண்டிஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஹோல்டே பண்ணலை, ஆனால் மற்ற 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா வித் த நாமில். அந்த மாதிரியான ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாத மீதி 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த நாமுக்கு பேர் சூடோநாம் அல்லது செமி நாம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க, த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ராப்டு இன் நாம் லீனியர் ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வேலிடே ஆகலை, ஆனால் மற்ற 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த நாமுக்கு பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்டு செமி நாம் அல்லது சூடோநாம் சொல்லுவாங்க. நாம் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அதாவது நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை ட்ராப் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற நாம் லீனியர் ஸ்பேஸை என்னன்னு சொல்லுவோம்னா சூடோநாம் அல்லது செமிநாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு முறை ஒன் ஆஃப் த இயரில் இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்ன ஸ்பேஸ் இருக்குன்னா வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, நாம் லீனியர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸ்னால் அது குரூப்பு, ஃபீல்டு அண்ட் தென் அது ஒரு 4-5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மெட்ரிக் ஸ்பேஸ்னால் ஃபங்க்ஷன் ஒரு நான் எம்டி செட் எடுத்துகிட்டு அந்த செட்டு வந்து ரியலாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். அந்த செட்டு ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது மெட்ரிக் ஸ்பேஸு. அதே போல் நாம் லீனியர் ஸ்பேஸ்னால் ஃபஸ்ட்டு அது வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும். அப்போ வெக்டர் ஸ்பேஸுக்கான கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி வர்ற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் வித்து த நாம் ஃபங்க்ஷனோட இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது நாம் லீனியர் ஸ்பேஸ். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷனை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற நாம் லீனியர் ஸ்பேஸுக்கு என்னென்னா சூடோநாம். டிஸ்க்ரீட் மெட்ரிக் அப்படின்னா என்னென்னு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ டிஸ்க்ரீட் மெட்ரிக் அப்படின்றது ஸோ யூஸ்வலாக நம்ம மெட்ரிக்கு நம்ம எடுக்கக்கூடிய நான் எம்டி செட்டு தான். இப்போது எக்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், டி மேப்ஸ் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஆர். ஸோ அந்த டீன்ற ஃபங்க்ஷனானது ஒரு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது மெட்ரிக்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சேம் அதே போல் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஏன் சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் டி மேப் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஆர் தான். பட் டிஸ்க்ரீட்டில் நமக்கு டொமைன் வந்து எக்ஸ் கிராஸ் எக்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை தான் நம்ம டொமைனாக எடுப்போம். பட் ரேஞ்சில் என்ன இருக்குன்னா அங்கே நார்மல் மெட்ரிக் ஸ்பேஸில் ரேஞ்ச் ஃபுல்லாக ரியல் லைனாக இருக்கும். பட் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ரேஞ்சுங்கிறது ஒன்லி 0,1. அதாவது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக இருந்தால் ஆன்சர் வந்து 0, சேம் எலிமெண்ட்டாக இருந்தால் ஆன்சர் 1ங்கிற மாதிரி மேப் ஆகும். எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட்டு, எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எக்ஸ். எக்ஸுங்கிற நான் எம்டி செட்டில் தான் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ டி மேப் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஆர். அதாவது எக்ஸுக்கும் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, அதோட ஆறுங்கிற ரியல் லைனை மேப் பண்ணுறோம், ரைட்டுங்களா. ஸோ இது டென்ஸ் டு ஆர் அப்படின்னா கிடைக்கிறது ரியல் நம்பர் தான். பட் என்ன நம்பர் மட்டும்தான் கிடைக்கும்னா 0வும் 1 தான் கிடைக்கும். அப்போது 0 எப்போ கிடைக்கும்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தால் 0, எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவலாக இருந்தால் 1ங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். இதுதான் வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக்கான டெஃபினேஷன். அதாவது டொமைன் ஆஸ் யூஷுவல் கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய 2 செட்டினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரே செட்டு தான், அதையே ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆர்னு எடுத்துக்கலாமே, அல்லது வேறு நம்பர் என்ன எடுத்துக்கலாம்னா நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா. இன்னொரு நேச்சுரல் நம்பர் அதே தான். பட் இங்கே என்ன பண்ணுறோம், டிஸ்க்ரீட் மெட்ரிக் சொல்கிறோன்னா
n cross n டென்ஸ் டு ஆராக இருக்கணும். இந்த ஆரில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஒன்லி 0, 1 இருக்கணும். ஓகே, ஸோ தென் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. ஸோ இதுக்குண்டான n cross n என்ன அப்படின்னா 1, 1, 1, 2, 1, 3 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் போகும். அடுத்து 2, 1 அண்டு 2, 2 அண்டு 2, 3 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் போகும். அடுத்து 3, 1, 3, 2 எக்ஸெட்ரா இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ n cross n-க்கும் இதுக்கும் மேப்பிங். ஓகே, ஸோ இப்போது எக்ஸ் அதாவது இதிலிருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? டிங்கிற ஃபங்க்ஷன் மேப்பிங் ஃப்ரம் n cross n டென்ஸ் டு 0, 1. ஓகே, ஸோ இதுதான் ரியல் சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு n cross n-ல் தான் நம்ம எடுப்போம். எக்ஸும் ஒய்யும் டிஃப்ரெண்ட் நம்பர் எடுக்கிறேன். இப்போ இந்த நம்பர் எடுக்கிறேன் 1, 2. நான் டிஃப்ரெண்ட் நம்பர் n cross n-லேருந்து எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் ஆன்சர் இஸ் 1ன்னு கிடைக்கணும். அதாவது மேப்பிங் வந்து 1க்கு மேப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் ஆன்சர் 1க்கு மேப் ஆகும். சேம் நம்பராக இருந்தால் எக்ஸும் ஒய்யும் நீங்கள் அதே n cross n-ல் எடுக்கிறீங்க அப்படின்னா 2, 2 அல்லது 3, 3 நான் ஒரு நம்பர் n cross n-லேருந்து எடுத்தேன் அப்படின்னா இந்த நம்பர் சேமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ சேமாக இருக்க நம்பர்லாம் எதுக்கு மேப் ஆகும்னா 0க்கு மேப் ஆகும். இது கோடொமைன். டொமைனில் எடுக்கிற நம்பர் 2 டைப்பில் எடுப்போம். ஒன்று எக்ஸ், ஒய் வந்து எக்ஸு ஈக்குவல் டு ஒய்ன்னு ஒன்று எடுப்போம். எக்ஸ், ஒய் இஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுக்கும் போது இந்த மாதிரியான மேப்பிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஃபங்க்ஷன் டி, இதுக்கு பேர் தான் என்னென்னா டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன். ஓகே, டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன் டி மேப்ஸ் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஆர். எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தால் ஆன்சர் 0. எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தால் எதுக்கு மேப் ஆகும்? 0க்கு மேப் ஆகும். எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவலாக இருந்தால் 1க்கு மேப் ஆகும். ஓகே, ஸோ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் டிஸ்க்ரீட் மெட்ரிக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த தியரம் பாருங்கள். ஒரு நான்லீனியர் ஸ்பேஸ் நம்ம பிஃபோராக பார்த்தாச்சு. நான்லீனியர் ஸ்பேஸ்னால் என்னென்னா ஒரு லீனியர் ஸ்பேஸ், அதாவது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆனது நாம்ங்கிற ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இதுதான் நான்லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நான்லீனியர் ஸ்பேஸ் பாருங்கள் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க? நாம். ஓகே, ஸோ நாம் மேப்ஸ் ஃப்ரம் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் என்னன்னு எடுத்துக்கலாமே. n தான் லீனியர் ஸ்பேஸாக இருந்தால் n, நாம் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? நாம் லீனியர் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இது என்ன கண்டிஷன்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம்னா நாம் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0வாகவும் அண்ட் நாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் நாம் ஆஃப் எக்ஸ், ஓகே, ஸோ இதில் மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது இல்லைங்களா. இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஒரு நான்லீனியர் ஸ்பேஸ் நமக்கு வந்திருக்கும். அந்த நான்லீனியர் ஸ்பேஸ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டிஃபைன்ட் நம்ம என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தோம்? நாம் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இங்கே நாம்னு ஒரு ஃபங்க்ஷன், அது என்ன வேணாலும் இருக்கலாம் உள்ள. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அந்த நாமுங்கிற ஃபங்க்ஷன் ஆனது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தால், ஸோ இதுதான் நமக்கு மெயின். கண்டிஷனை விட்டுருங்க. ஸோ நமக்கு நாமுங்கிற ஃபங்க்ஷன் ஆனது இந்த மாதிரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கும் போது இந்த ஃபங்க்ஷனு என்னவாக இருக்கும்னா நாம் ஃபங்க்ஷன் மெட்ரிக் டி இருக்கு இல்லைங்களா. மெட்ரிக் அப்படின்றது மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லும் போது டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்லாம் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த டி மெட்ரிக் ஸ்பேஸ் ஆனது நமக்கு இந்த நாம் எக்ஸ் மைனஸ் ஒய்யாக டிஃபைன் பண்ணியிருக்கும் போது இட் இஸ் எ மெட்ரிக்காக இருக்கும். இந்த நான்லீனியர் ஸ்பேஸு இந்த மாதிரி நாம் டிஃபைன் பண்ணியிருக்கும் போது நான்லீனியர் ஸ்பேஸ் என்னவா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா மெட்ரிக்காக சொல்லலாம். ஸோ மெட்ரிக்கு நமக்கு 4 கண்டிஷன் இருக்குது. ஸோ மெட்ரிக்குன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா மாடுலஸ் டி ஆஃப் எக்ஸ், ஒய் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். ரெண்டாவது டி ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டாவது கண்டிஷன். தேர்டு கண்டிஷன்
டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபோர்த்து கண்டிஷன், அதாவது நாம்லீனியர் ஸ்பேஸு மெட்ரிக்காக இருக்கணும்னா இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போது இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்க நாம்லீனியர் ஸ்பேஸ் ஆனது இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி அது மெட்ரிக்னு ப்ரூஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த தியரம். ஸோ இதில் அடுத்த பாயிண்ட் என்னென்னா எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் டி ஆஃப் இசட் கமா ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 கண்டிஷனையும் இந்த நாம்லீனியர் ஸ்பேஸ் ஒரிஜினலாக அது நாம்லீனியர் ஸ்பேஸ் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்திருக்க நாம்லீனியர் ஸ்பேஸ் ஆனது இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கும் போது இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அது மெட்ரிக்னு சொல்லலாம். பட் இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மெட்ரிக் ஆனது நாம்லீனியர் ஸ்பேஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒவ்வொரு நாம்லீனியர் ஸ்பேஸுமே நமக்கு இந்த 4 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 நம்பருக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா பாசிட்டிவாக தான் வரும். இன்னொரு விஷயம், நாம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய வேல்யூ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ்னு வரும். ஓகே, ஸோ இங்கே டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போது நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இங்கே ஃபங்க்ஷனே. ஓகே, ஸோ நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யை எப்படி எழுதலாம்? ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் போட்டுட்டிங்க அப்படின்னா வெறும் நாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கமா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்னர் ப்ராடக்ட்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னர் ப்ராடக்ட் எப்படி போடணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ஜஸ்ட் அது நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இன்னர் ப்ராடக்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த ரூட் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கமா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பரோட இன்னர் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் அடுத்து இந்த நம்பரோட இன்னர் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்போது எக்ஸ் கமா மைனஸ் ஒய் ப்ளஸ் இந்த நம்பரோட இன்னர் ப்ராடக்ட் அப்போ மைனஸ் ஒய் கமா எக்ஸு ப்ளஸ் இது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒய் கமா மைனஸ் ஒய். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும் போது இது டிஃபைன் பண்ணியிருக்கிறது ரியலாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இது இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாலும் வேல்யூ மாறாது. பட் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் வேல்யூ மாறும். ஓகேங்களா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு ரியலாக இருந்ததுன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸுக்கு ஈக்குவல். அதே இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யே மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸுக்கு எப்போ ஈக்குவல்னா இது எக்ஸ் கமா ஒய் வந்து பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்கும் போது. ஸோ இங்கே காமனாக நம்ம ரியல்னு பேசுகிறோம் அப்படின்னா இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இதை வந்து நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாங்களா? இது என்ன சொல்லலாம்? இது டோட்டலாக -2 டைம்ஸ் ஆஃப் நாம் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிக்கலாம். இங்கே ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூக்கு ஈக்குவல். ஓகே, அப்போது இது நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ எப்போவுமே நமக்கு என்ன தான் இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைக்கிறது எந்த வேல்யூவாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். எப்போ ஈக்குவல் 0 ஆகும்னா எக்ஸு ஒய்க்கு பதிலாக நான் எக்ஸே போட்டேன்னா என்ன ஆகிடும்? ஆன்சர் 0 ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸும் ஒய்யும் 0 அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0வாக தான் வரும். அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. எக்ஸ் மைனஸ் ஒய்னா என்ன, ஒய் மைனஸ் எக்ஸ்னா என்ன, ஹோல் ஸ்கொயர்னு வரும்போது ஆக்சுவலி டிஃபைன் பண்ணது நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் தான். பட் இன்னர் ப்ராடக்ட்னு வரும்போது இந்த சைடு ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போட்டாங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டாங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான் வரும். அதே போல் இன்னொரு வேல்யூ இடையில நம்ம ஒரு வேல்யூ இன்க்ளூட் பண்ணுறோம், அதை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட குறைவாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். ஏன்னா இன்னொரு வேல்யூ ஆட் ஆகும்போது. ஸோ இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எது?
நாம்லீனியர் ஸ்பேஸாக இருக்கிறதெல்லாம் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு வரும். பட் மெட்ரிக் எல்லாம் நாம்லீனியர் ஸ்பேஸுக்கு வருமானா அந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்க 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஓகே, நாமுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது ஸோ கான்வர்ஸ் பார்ட் எப்போவுமே ட்ரூ ஆகாது. இதில் நமக்கு நாம்லீனியர் ஸ்பேஸ் வந்து மெட்ரிக்காக இருக்கும். பட் மெட்ரிக் ஸ்பேஸ் எல்லாம் நாம்லீனியர் ஸ்பேஸ் வருமானா எல்லா கணக்குக்கும் வராது, ஒரு சில கணக்குக்கு மட்டும்தான் வரும். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.